உங்களுக்கு 17 அல்லது 18 வயது என்று கற்பனை செய்து பாருங்கள். இரவு வெகுநேரமாகிறது. அறையில் கேட்கும் ஒரே சத்தம் உங்கள் மூச்சுக்காற்றும் நிலவொளியும்தான். நீங்கள் காதலிக்கும் பெண்ணின் பெயரை மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டுள்ளீர்கள். அவள் அருகிலுள்ள தெருவில் வசிக்கிறாள். நீங்கள் ஒரு கடிதம் எழுதி துடிக்கும் இதயத்துடன் அதை இடுகையிட்டுள்ளீர்கள். இப்போது காத்திருப்பு துடிக்கிறது. உங்கள் இதயம் துடிக்கிறது. உங்கள் உடல் எரிகிறது. அவளுக்கு என்னை பிடிக்குமா? அவள் வேறு யாரிடமாவது இருக்கிறாளா? உங்களால் தூங்க முடியாது. உங்கள் உடல் கத்துகிறது. எனக்கு அவள் இப்போதே வேண்டும். உங்கள் முதல் பாடம் தொடங்கும் தருணம் இது. பெண்கள் காதலிப்பதில்லை. பெண்கள் தேர்வு செய்கிறார்கள். அவர்கள் தேர்ந்தெடுக்கும் விதம் உங்கள் உடலில் உள்ள நெருப்பிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. பெண்கள் ஏன் காதலிக்கவில்லை? இந்த கேள்வி உங்களுடையதல்ல. இது ஒரு பழங்கால கேள்வி. சீதை சென்றபோது ராமர் கேட்டார். ராதா கண்களை திருப்பியபோது கிருஷ்ணர் கேட்டார். யசோதரா கதவை மூடும்போது புத்தர் கேட்டார். பதில் ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரியாக இருந்தது. ஏனென்றால் காதல் என்பது பெண்ணின் இயல்பல்ல. காதல் என்பது ஒரு ஆணின் மாயை. நீ நினைக்கிறாய் காதல் உன் உடலை எரிய வைக்கிறது. அதுதான் உன்னை இரவு முழுவதும் விழித்திருக்க வைக்கிறது. அதுதான் உன்னை அவளுக்காக ஏங்க வைக்கிறது. இல்லை, அது காமம், அது பயம், அது வைத்திருக்க வேண்டும் என்ற ஆசை. ஒரு பெண் இந்த நெருப்பை கண்டு பின்வாங்குகிறாள். ஏன்? ஏனென்றால் அவளுக்கு தெரியும், உன் காதல் உன் தேவை என்று அவளுக்கு தெரியும். உன் காதல் உன் பயம். நீ தனிமையில் இருப்பதால் நீ அவளை விரும்புகிறாய். உன் அம்மா உன்னை விட்டுச் சென்றதால் நீ அவளை விரும்புகிறாய். உன் ஈகோ அவள் என்னுடையவளாக இருக்க வேண்டும் என்று சொல்வதால் நீ அவளை விரும்புகிறாய். ஒரு பெண் இதையெல்லாம் பார்த்து அமைதியாகி விடுகிறாள். புனேவில் ஒரு பையன் என்னிடம் வந்தான். அவன் பெயர் ராஜேஷ், 22. அவன் அழுது கொண்டிருந்தான். அவன், ஓஷோ, நான் என் காதலியை மிகவும் நேசிக்கிறேன். நான் அவளுக்காக எதையும் செய்ய முடியும். ஆனால் அவள் என்னை விட்டுவிட்டாள். நான் கேட்டேன், நீ அவளுக்கு என்ன கொடுத்தாய்? அவன் சொன்னான், நான் அவளுக்கு சந்திரனையும் நட்சத்திரங்களையும் வாக்குறுதி அளித்தேன். நான் அவளுடைய அடிமையாக இருப்பேன் என்று சொன்னேன். அவள் இல்லாமல் நான் இறந்து விடுவேன் என்று சொன்னேன். நான் சிரித்துக்கொண்டே, மகனே, நீ அவளை பயமுறுத்தினாய். நீ அவளை சுமையாக்கினாய். உன் பலவீனத்தை அவளுக்கு காட்டினாய். ஒரு பெண் அன்பை விரும்பவில்லை. ஒரு பெண்ணுக்கு அதிகாரம் வேண்டும். ஒரு பெண்ணுக்கு நம்பிக்கை வேண்டும். ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு வேண்டும். பாதுகாப்பு என்றால் பணம் என்று அர்த்தமல்ல. பாதுகாப்பு என்றால் நிலைத்தன்மை. பாதுகாப்பு என்றால் சொந்த காலில் நிற்கும் ஆண். உணர்ச்சிகளுக்கு அடிமையாக இல்லாதவர். அழாதவர். கடிதம் எழுதி நான் இறந்து விடுவேன் என்று சொல்லாதவர். ஒரு பெண் மௌனத்தில் வலிமையான ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கிறாள். தனியாக இருக்கும்போது கூட மகிழ்ச்சியாக இருப்பவர், அவளை நேசிப்பவர். ஆனால் அவள் தேவையில்லை. காதல் என்பது உங்கள் மனதில் வரும் ஒன்று என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நான் உன்னை நேசிக்கிறேன். நீ என் வாழ்க்கை. நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. அவ்வளவுதான் முட்டாள்தனம். ஒரு பெண் இந்த வார்த்தைகளால் சோர்வடைகிறாள். அவள் உன் கண்களை பார்க்கிறாள். அவள் உன் மூச்சை கேட்கிறாள். அவள் உன் சக்தியை உணர்கிறாள். ஒரு முறை பம்பாயில் உள்ள ஒரு ஆசிரமத்திற்கு ஒரு பெண் வந்தாள். அவள் பெயர் மீரா. அவள் சொன்னாள், ஓஷோ, என் கணவர் என்னை மிகவும் நேசிக்கிறார். அவர் எனக்கு தினமும் பூக்களை கொண்டு வருகிறார். நான் அவருடைய வாழ்க்கை என்று அவர் கூறுகிறார். ஆனால் நான் அவரிடமிருந்து விலகிச் செல்கிறேன். நான் கேட்டேன், அவர் பூக்களை எங்கிருந்து பெறுகிறார்? அவள் சொன்னாள், ஒரு கடையிலிருந்து. ஒரு கடையிலிருந்து பூக்களை பெறுவது எளிது. ஆனால் உங்களுக்காக பூக்களை வளர்ப்பது கடினம் என்று நான் சொன்னேன். ஒரு பெண்ணுக்கு பூக்கள் தேவையில்லை. ஒரு பெண்ணுக்கு ஒரு புலி வேண்டும். ஒரு பெண்ணுக்கு தினசரி நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்வதில்லை. ஒரு பெண்ணுக்கு அமைதியின் துணை வேண்டும். நீங்கள் அமைதியாக இருந்து அவள் உங்கள் அருகில் அமர்ந்து உங்கள் சுவாசம் ஒன்றாக மாறும்போது காதல் நிகழ்கிறது. வார்த்தைகளில் அல்ல, தொடர்பில் அல்ல, முன்னிலையில் அல்ல. காதல் என்றால் உங்களை நீங்கள் இருப்பது போலே ஏற்றுக்கொள்வது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இல்லை, ஒரு பெண்ணின் காதல் என்றால் உங்களை சிறந்தவர்களாக மாற்றுவது. அவள் உங்களுக்கு கண்ணாடியை காட்டுகிறாள். அவள் உங்கள் பலவீனத்தை காண்கிறாள். அவள் உங்கள் கோபத்தை காண்கிறாள். அவள் உங்கள் அழுகையை காண்கிறாள். அவள் உங்கள் ஈகோவை பார்க்கிறாள். பின்னர் அவள் வெளியேறுகிறாள். ஏன்? ஏனென்றால் அவள் உங்களை மேம்படுத்த விரும்புகிறாள். ஒரு இளைஞன் வந்தவுடன், அவன் பெயர் விக்ரம். என் காதலி நீ ரொம்ப பொசசிவ்னு சொன்னா. நீ மாறணும்னு சொன்னா. நான் அப்படியே இருப்பேன்னு சொன்னேன். அவ கிளம்பி போயிட்டா. நான், விக்ரம், நீ அவளை இருக்கல. நீ அந்த வாய்ப்பை எழுந்துட்ட. ஏதோ ஒன்னா ஆகிற வாய்ப்பு, வளர்ற வாய்ப்பு. நீ புரிஞ்சுக்கிட்டால் ஒரு பெண் தான் உன் குரு. நீ வலிமையா மாறுன்னு அவ சொல்றா.
நீ இல்ல நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே நல்லா இருக்கேன்னு சொல்றா, அப்புறம் அவ போயிடுவா. நீ அழுற. ஆனா உண்மை என்னன்னா, அவ உன்னை விடுவிக்க வந்தா. நீ அடிமைத்தனத்தை தேர்ந்தெடுத்துட்ட. நீ அவளை கட்டுப்படுத்த விரும்புற. நீ அவளை உன்னுடையவளாக்க விரும்புற. நீ என்னுடையவள் மட்டும்தான்னு சொல்றா. அந்த பெண் கேட்டு சிரிக்கிறாள். ஏனென்றால் ஒரு பெண் வானம், அவளை கூண்டில் அடைத்து வைக்க முடியாது. ஒரு முறை ஒரு பெண் வந்தாள். அவள் பெயர் பிரியா. அவள் சொன்னாள், ஓஷோ, என் காதலன் என்னை ரொம்ப நேசிக்கிறான். ஆனா அவன் என்னை எங்கேயும் தனியா போக விட மாட்டான். அவன் தன் போனை சரிபார்த்து தன் நண்பர்களை சந்திக்க என்னை அனுமதிக்கவில்லை. நான் கேட்டேன், உனக்கு என்ன வேண்டும்? அவள் சுதந்திரம் என்றாள். நான் அவனை விட்டுவிடு என்றேன். அவள், ஆனால் அவன் என்னை மிகவும் நேசிக்கிறான் என்றாள். நான் சொன்னேன், இல்லை, அவன் உன்னை கொல்கிறான். அன்பின் பெயரால் அவன் உன்னை அடக்குகிறான். அவன் உன்னை சிறியவனாக ஆக்குகிறான். ஒரு பெண் சுதந்திரமாக இருக்கும்போது, பறக்கும்போது மட்டுமே நேசிக்கிறாள். அவள் நடனமாடும்போது, தன் சொந்த விருப்பத்திற்படி உன்னிடம் வரும்போது, பயத்தால் அல்ல, பொறுப்பால் அல்ல, சமூக அழுத்தத்தால் அல்ல. காதல் என்பது எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். உன் பலவீனங்கள், உன் பயங்கள், உன் ரகசியங்கள் அனைத்தையும். ஒரு பெண் மர்மத்தை விரும்புகிறாள். உன்னுள் அவளால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை அவள் விரும்புகிறாள். அவளை ஈர்க்கும் ஒன்று, அவளை சிந்திக்க வைக்கும் ஒன்று. ஒரு முறை நீரஜ் என்ற கவிஞர் வந்தார். அவர், ஓஷோ, நான் ஒவ்வொரு நாளும் என் காதலிக்கு கவிதைகள் எழுதுகிறேன். ஆனால் நீ மிகவும் கணிக்கக்கூடியவள் என்று அவள் சொல்கிறாள். நான், நீரஜ், கவிதைகள் எழுதுவதை நிறுத்து என்றேன். ஒரு மர்மமாக இருங்கள். மறுநாள் அவர் வந்தார். அவர், நான் எதுவும் எழுதவில்லை. நான் அவளை சந்தித்தேன், அமைதியாக இருந்தேன், சிரித்தேன், வெளியேறினேன் என்றார். 3 நாட்களுக்கு பிறகு அந்த பெண் அவரை ஆசிரமத்திற்கு பின்தொடர்ந்தாள். ஒரு பெண் ஒரு கணிக்கக்கூடிய ஆணால் சோர்வடைகிறாள். அவள் ஒரு மர்மமான ஆணிடம் ஈர்க்கப்படுகிறாள். நீங்கள் காதலிக்கும் நிறுத்தும்போதுதான் ஒரு பெண் காதலிக்கிறாள். நீங்கள் சரியாக கேட்டீர்கள். நீங்கள் காதலிக்க முயற்சிக்கும் வரை அந்த பெண் ஓடிவிடுவாள். நீங்கள் காதலிக்கும் போது அவள் உங்களிடம் வருவாள். காதலிப்பது ஒரு செயல். காதலிப்பது ஒரு நிலை. நீங்கள் காதலித்தால் நீங்கள் சோர்வடைவீர்கள். நீங்கள் காதலாக மாறினால் நீங்கள் மலர்வீர்கள். ஒரு சந்நியாசி வந்தவுடன், அவரது பெயர் ஆனந்த். அவர், ஓஷோ, நான் யாரையும் காதலிக்க விரும்பவில்லை. நான் தனியாக இருக்க விரும்புகிறேன் என்றார். நான் மிகவும் நல்லது என்றேன். 3 மாதங்களுக்கு பிறகு ஒரு பெண் அவரிடம் வந்தாள். அவள், உங்கள் அமைதி எனக்கு பிடித்திருக்கிறது என்றாள். அவர் ஆச்சரியப்பட்டார். நான் எதுவும் செய்யவில்லை என்றார். நான் சொன்னேன், அதுதான் நான் செய்தேன். நீங்கள் முயற்சிப்பதை நிறுத்திவிட்டீர்கள். நீங்கள் முடித்துவிட்டீர்கள். காதல் என்றால் நான் உனக்காக ஏதாவது செய்வேன் என்று நீ நினைக்கிறாய். இல்லை, ஒரு பெண் செய்வதை பார்ப்பதில்லை, அவள் இருப்பதை பார்ப்பாள். ஒரு முறை ஒரு தொழிலதிபர் பம்பாய்க்கு வந்தார். அவன் பெயர் ரமேஷ். அவன் சொன்னான், ஓஷோ, நான் என் காதலிக்கு ஒரு வைர மோதிரம், ஒரு கார் கொடுத்து அவளுக்கு ஒரு பங்களாவை காட்டினேன். ஆனால் அவள் வேறொருவருடன் சென்றாள். நான் கேட்டேன், அந்த மற்ற பையன் என்ன செய்கிறான்? அவன் சொன்னான், அவன் ஒரு ஓவியன். அவன் எதுவும் சம்பாதிக்கவில்லை. ஆனால் அவன் ஓவியம் வரையும் போது அவன் கண்கள் மின்னும். நான் சொன்னேன், ரமேஷ், நீ அவளுக்கு பொருட்களை கொடுத்தாய். நீ அவளுடைய உயிரை கொடுத்தாய். ஒரு பெண்ணுக்கு வைரங்கள் வேண்டாம். ஒரு பெண் ஆர்வத்தை விரும்புகிறாள். நீங்கள் உங்கள் வேலையில் மூழ்கியிருந்தால், உங்கள் பயிற்சியில் மூழ்கியிருந்தால், உங்கள் கலையில் தொலைந்து போனால், உங்கள் ஆற்றல் பிரகாசிக்கிறது. பிறகு ஒரு பெண் உங்களை பார்க்கிறாள். பிறகு அவள் உங்களிடம் வருகிறாள். உங்கள் பணத்திற்காக அல்ல, உங்கள் காருக்காக அல்ல, உங்கள் வாக்குறுதிகளுக்காக அல்ல, ஆனால் உங்கள் நெருப்பிற்காக. ஒரு பெண் உண்மையை பார்க்கிறாள், பொய்களை அல்ல. காதல் என்றால் அழகாக இருப்பது, அழகாக உடை அணிவது, அழகாக பேசுவது, அழகாக இருப்பது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இல்லை, ஒரு பெண் முகமூடியை பார்க்கிறாள். முகமூடிக்கு பின்னால் இருப்பது முகம். ஒரு காலத்தில் ஒரு நடிகர் வந்தார். அவர் பெயர் திலீப். அவர், ஓஷோ, நான் எப்போதும் என் காதலியின் முன் சிரிக்கிறேன். நான் எப்போதும் மகிழ்ச்சியாக தெரிகிறேன். ஆனால் அவள் உன்னை ஒரு பொய்யன் என்கிறாள் என்றார். நான், திலீப், நீ ஒரு நடிகர். நீ ஒரு வேடத்தில் நடிக்கிறாய். ஒரு பெண் அந்த வேடத்தை பார்ப்பதில்லை. ஒரு பெண் ஆன்மாவை பார்க்கிறாள். நீ சோகமாக இருந்தால் சோகமாக இரு. நீ கோபமாக இருந்தால் கோபத்தை காட்டு. நீ பயந்தால் உன் பயத்தை ஒப்புக்கொள். ஒரு பெண் பொய்களால் சோர்வடைகிறாள். ஒரு பெண் உண்மையால் ஈர்க்கப்படுகிறாள். நீ உணர்ச்சிகளால் நிர்வாணமாக இருக்கும்போது ஒரு பெண் உன்னை ஏற்றுக்கொள்கிறாள். ஒரு பெண் காதலை விரும்பவில்லை, அவள் நடனமாட விரும்புகிறாள். காதல் என்றால் ஒன்றாக வாழ்வது, ஒன்றாக சாப்பிடுவது, ஒன்றாக தூங்குவது, ஒன்றாக நடப்பது என்று நீ நினைக்கிறாய். இல்லை,
ஒரு பெண் நடனமாட விரும்புகிறாள். 2 ஆன்மாக்களின் நடனம், 2 சக்திகளின் சங்கமம், 2 மௌனங்களின் இசை. ஒரு முறை மது என்ற நடனக் கலைஞர் வந்தாள். அவள், ஓஷோ, என் காதலன் என்னை புரிந்து கொள்ளவில்லை. நான் நடனமாடுகிறேன், அது பயனற்றது என்று அவன் சொல்கிறான் என்றாள். நான், மது, அவன் நடனமாடட்டும், அல்லது நீ நடனமாடலாமா வேண்டாமா என்றேன். ஒரு நாள் அவள் ஆசிரமத்தில் நடனமாடிக் கொண்டிருந்தாள். அவளுடைய காதலன் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவன் கண்களில் கண்ணீருடன் வந்தான். அவன், நான் உன்னை முதல் முறையாக பார்த்தேன் என்றான். ஒரு பெண் நடனமாட விரும்புகிறாள். அவள் உன்னை நடனமாட அழைக்கிறாள். நீ நடனமாடினால் காதல் நடக்கும். நீ அங்கே அமர்ந்தால் காதல் நடக்காது. ஒரு பெண் உன்னை முழுமைப்படுத்துவதில்லை, அவள் உன்னை சவால் விடுகிறாள். காதல் என்றால் நீ அவளை முழுமைப்படுத்துவது என்று நினைக்கிறாய். இல்லை, ஒரு பெண் உன்னை காலி செய்கிறாள், அதனால் நீ அவளை நிரப்ப முடியும். ஒரு முறை ரவி என்ற விஞ்ஞானி வந்தான். அவன், ஓஷோ, நான் என் காதலியிடம் நீ என்னில் பாதி என்று சொல்கிறேன். அவள், நான் முழுமையானவள் என்கிறாள். நான் சொன்னேன், ரவி, நீ பாதி, அவள் முழுமையானவள். நீ அவளை உன்னை முழுமைப்படுத்தச் சொல்கிறாய், அவள் உன்னை அவளை முழுமைப்படுத்தச் சொல்கிறாள். ஒரு பெண் உன் வெற்றிடத்தை நிரப்புவதில்லை, அவள் உன் வெற்றிடத்தை காட்டுகிறாள். அந்த வெற்றிடத்தை நீ நிரப்பினால் காதல் நடக்கும். ஒரு பெண் பெறுகிறாள், ஒரு ஆண் கொடுக்கிறாள். நீ கொடுப்பதை நிறுத்தினால் ஒரு பெண் பெறுவதை நிறுத்திவிடுவாள். ஒரு காலத்தில் லீலா என்ற ஒரு சந்நியாசி முடி திருத்தும் பெண் இருந்தாள். அவள், ஓஷோ, என் காதலன் எனக்கு எதையும் கொடுக்கவில்லை, நேரமோ கவனமோ ஆற்றலோ இல்லை என்றாள். நான், லீலா, நீ சந்திரன், சூரியனைப் பார். சூரியன் பிரகாசிக்கவில்லை என்றால் சந்திரன் இருண்டிவிடும். ஒரு ஆண் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கேட்கக்கூடாது, எடுக்கக்கூடாது, அழக்கூடாது. கொடுக்க, அன்பு கொடுக்க, கவனம் செலுத்த, உடனிருக்க வேண்டும். பின்னர் ஒரு பெண் மலர்கிறாள். ஒரு பெண் ஒரு தாய். அவளுக்கு ஒரு குழந்தை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவளுடைய காதல் கருப்பையிலிருந்து வருகிறது. ஆழமான, அமைதியான, எல்லையற்ற. நீங்கள் அந்த கருப்பையை அடைந்தால் காதல் ஏற்படுகிறது. ஒரு கர்ப்பிணி பெண் வந்தபோதும் அவள், ஓஷோ, நான் என் குழந்தையை மிகவும் நேசிக்கிறேன், வேறு யாரையும் நேசிக்க முடியாமல் போய்விடுமோ என்று பயப்படுகிறேன் என்றாள். நான், பயப்படாதே, நீ நேசிப்பது குழந்தையல்ல, அது காதல். அந்த அன்பை வேறு யாருக்கும் கொடுக்க முடியும். ஒரு பெண்ணின் அன்பு ஒரு கருப்பை. நீ அதில் எதை வைத்தாலும் வளரும். நீ உண்மையை வைத்தால் உண்மை வளரும். பொய் சொன்னால் பொய் வளரும். காதல் என்றால் செக்ஸ் என்று நீ நினைக்கிறாய். இல்லை, ஒரு பெண் பிரார்த்தனையை விரும்புகிறாள். இது 2 உடல்களின் இணைவு அல்ல, ஆனால் 2 ஆன்மாக்களின் இணைவு. ஒரு முறை ஒரு ஜோடி வந்து, எங்கள் செக்ஸ் அற்புதமானது, ஆனால் அது காதல் அல்ல என்றனர். நான் சொன்னேன், நீங்கள் அதை செய்வதால் நீங்கள் அது அல்ல. உடலுறவில் நீங்கள் இருந்தால் காதல் நிகழ்கிறது. நீங்கள் இல்லாவிட்டால் உடல் மட்டுமே இருக்கும். ஒரு பெண் பிரார்த்தனையை விரும்புகிறாள். நீங்கள் முழுமையாக இருக்கும் இடத்தில், நீங்கள் தொலைந்து போகும் இடத்தில், நீங்கள் கண்டுபிடிக்கப்படும் இடத்தில். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து அதை லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், சேனலுக்கு குழு சேரவும் மறக்காதீர்கள்.